வணக்கம் நண்பர்களே, என்னோட பேர் தான் பவன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா பார்ட் 2 தான் பார்க்க போறோம். அதாவது என்னோட ஸ்பீடோமீட்டர் ரீப்ளேஸ்மெண்ட் ஆச்சா இல்லையா அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இன் கேஸ் நீங்க என்னோட பார்ட் 1 வீடியோ பார்க்கலன்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அங்க போய் அதை ஃபர்ஸ்ட் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி வரும். இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு உங்க எல்லாருமே தேங்க் பண்ணணும். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 1400 சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது 1400 சப்ஸ்கிரைபர்ஸ் நெருங்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட் இல்லாம இது பாசிபிள் ஆயிருக்காது. அண்ட் இப்போ நம்ம வீடியோவை தொடங்கலாம். என்னோட பார்ட் 1 வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா அதிலே நான் சொல்லியிருப்பேன், எனக்கு கேடிஎம் கிட்ட இருந்து ஆல்ரெடி கால் வந்துருச்சு. அவங்களுக்கு என்னோட ஸ்பீடோமீட்டர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பார்ட் அவங்க கைக்கு வந்துருச்சு. ஸோ எனக்கு கால் பண்ணி மாற்றிக்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லியிருப்பேன். அதனால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ண அடுத்த நாளே நான் கேடிஎம் சர்வீஸ் சென்டர் போனேன். ஸோ அன்னைக்கு வந்து நான் என்னோட பைக் அவங்க கிட்ட கொடுத்துட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட இருந்து திரும்ப எனக்கு ஒரு கால் வந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டரை டிஸ்மேண்டில் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. அதாவது கனெக்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. BS6 ஹாலோஜன் வெர்ஷனுக்கும் LED வெர்ஷனுக்கும் ஸ்பீடோமீட்டர் கனெக்டர்ஸில் டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதே அவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்திருக்கு. ஏன்னா என்னோட தான் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் அவங்களுக்கு இந்த பைக்லேயே. ஸோ அன்னைக்கு நான் மறுபடியும் அப்படியே ஷோரூமுக்கு திரும்ப போயிட்டு எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் என்னோட பைக்கை திரும்ப கொண்டு வந்துட்டேன். ஸோ அது ஒரு கசப்பான சம்பவம் உண்மையை சொல்லணும்னா. அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டான பார்ட்டுக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இப்போது செக் பண்ணி எந்த பார்ட் சூட்டபுளாக இருக்குமோ அதை ஆர்டர் பண்ணியிருக்கோம். கூடிய சீக்கிரம் வந்துடும். வந்த உடனே நாங்கள் இன்டிமேட் பண்ணுறோம், திரும்ப வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன ரெயின் ரைட் போயிருந்தேன். அதாவது அது ஆக்சுவலாக ஒரு ஷார்ட் ரைட் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அது கம்ப்ளீட்டாக நாங்கள் ரெயினில் ஓட்ட வேண்டியதாக போச்சு. அந்த டைமில் வந்து நான் ஒன்று நோட்டீஸ் பண்ணேன். என்னோடய ஸ்பீடோமீட்டரில் வந்து கிளாக் மட்டும்தான் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஆனால் அன்னைக்கு தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்பீடோமீட்டரில் நிறைய மால் ஃபங்க்ஷன்ஸ் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. எப்போனா நான் அந்த மழையில் ஓட்டும் போது, அதாவது என்னோட ஃபியூல் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா ஃப்ளக்சுவேட் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 2 பாயிண்ட் அதிகமாக காட்டுது, ஆட்டோமேட்டிக்காக 2 பாயிண்ட் கம்மியாக காட்டுது. அப்புறம் இந்த இண்டிகேட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸ்பீடோமீட்டரை சுற்றி, அதாவது இந்த ABS லைட், அப்புறம் இந்த இன்ஜின் செக் லைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிளிங்க் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வியர்டாக இருந்துச்சு. இப்போ எனிவே நான் ஆல்ரெடி ஸ்பீடோமீட்டர் ரீப்ளேஸ்மெண்ட் அப்ளை பண்ணியிருந்ததால நான் ஒன்றும் அதை பற்றி ரொம்ப வரி பண்ணிக்கல. இது ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11th of December எனக்கு வந்து கால் வந்தது KTM சர்வீஸ் சென்டர்லேருந்து. அதாவது அவங்களுக்கு கரெக்டான பார்ட் அவங்க கைக்கு வந்துருச்சு. ஸோ நான் எப்போ வேணால் போய் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கில் பிஸியாக இருந்ததால் 18th of December நான் போய் ஃபைனலாக என்னோட ஸ்பீடோமீட்டர் மாற்றிட்டேன். நான் ஸ்பீடோமீட்டரை ரீப்ளேஸ் பண்ணி கிட்டத்தட்ட 2 நாள் ஆக போகுது. இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வரலை. ஏன்னா நான் அதை அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். மாற்றின உடனே வீடியோ பண்ணுறதை விட கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிட்டு இன்கேஸ் வேறு ஏதாச்சும் ஃபால்ட் வருதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக நான் ஒரு 2 days 1.5 day கிட்ட வெயிட் பண்ணேன். ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் வரல, ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். அண்ட் இதோட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீடோமீட்டரோட ப்ராப்ளம்ஸ் முடிஞ்சதுன்னு நம்புகிறேன். ஸோ இந்த டாப்பிக்கை எங்கேயோட முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு மைலேஜை பற்றின சில விஷயங்களை கிளாரிஃபை பண்ண வேண்டியது இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 28 to 30 மைலேஜ் கொடுத்துட்டு இருந்தது. ஆனால் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு 22 to 24 தான் சிட்டிஸ்குள்ளேயும் 25 to 28 வந்து ஹைவேஸ்லையும் எனக்கு தருது. அது எதனால எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஆனால் நான் கொஞ்சம் அக்ரெசிவாக ஓட்டுறது ஸ்டார்ட் பண்ணேன். மேபி அதனால கூட இருக்கலாம். இருந்தாலும் நான் ஒரு சின்ன அப்டேட் மாதிரி நினைச்சேன். இது கூட பார்த்தீங்கன்னா நான் இனிமேல் வந்து இந்த யூடியூப்ல வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன்றதை நான் அஷ்யூர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க கூட ஷேரும் பண்ணுங்க. பிகாஸ் இது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக இருக்கும் நம்புறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பவன். டேக் கேர், ரைட் சேஃப் அண்ட் ஸ்டே டியூன்ட்.